இதயம் 4. அதன் பிறகு வந்த நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி சாதாரணமாக சென்றது. ஆனால் நண்பர்களுடன் வெளியில் செல்வதை தவிர்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதை தவிர்த்தனர். அவர்களுடன் சென்றால் வீணான மனவேதனை என்று நினைத்து, காலேஜ் முடிய இன்னும் 2 மாசம்தான் இருக்கு, படிக்கணும் என்று சொல்லிவிடுவாள். இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் மாலையில் கார்த்திக்கின் அம்மா பார்வதி சக்தியின் வீட்டுக்கு வந்தார். அவரது ஒன்றுவிட்ட அக்கா மகள் கவிதாவிற்கு ஞாயிறு அன்று வளைகாப்பு. அதனால் கண்டிப்பாக வரவேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஞாயிறன்று சக்தியும் தேவகியும் சென்றார்கள். அங்கு சென்றவுடன் சக்தியின் மனம் அலைப்பாய கண்கள் கார்த்திக்கை தேடின. அவனை அங்கு காணாது ஏமாற்றமடைந்த சக்தி அமைதியாக அமர்ந்தாள். சுவாதி சக்தியை காண்பித்து ஏதோ பார்வதியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் பார்வதி தேவகியிடம் வந்து பொதுப்படையாக ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார். பிறகு, இந்த வருஷத்தில் எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது. மித்ராவோட கல்யாணம். படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு கல்யாணம். என்னோட அண்ணன் மகனுக்கு தான் பேசியிருக்கோம் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார். அருகிலிருந்த சக்தி அதை கேட்டவுடன் அவள் முகத்தில் சிரிப்பு ஓடியது. சொந்தத்திலேயே முடிச்சிட்டிங்களா என்று தேவகி கேட்க, ஆமாம், எங்கள் கவிதாவுக்கும் சொந்தத்தில் தான் முடித்தோம். கார்த்திக்கு கூட 2 பக்கமும் நிறைய முறப்பெண்கள் இருக்காங்க. ஆனால் யார் என்னன்னு முடிவாகலை. ஆனால் கண்டிப்பாக சொந்தத்தில் தான் என்று உறுதியாக கூறினார். அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த சக்திக்கு அவள் தலையில் யாரோ ஓங்கி அடித்தது போல இருந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாள். அங்கு வந்த மித்ராவை பார்த்தவுடன் அவளிடம் போய் பேசினாள். சக்தியை தனது அக்கா கவிதா இருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். தற்செயலாக ஜன்னல் பக்கம் திரும்பி பார்க்க அங்கு கார்த்திக்கை சுற்றி நிறைய பெண்கள். சக்தி முகத்தை சுளிக்கவும், மித்ரா, எல்லாரும் அத்தை பொண்ணுங்க. எங்களுக்கு 5 அத்தைங்க. எல்லாரும் கார்த்திக்கை தங்களோட மாப்பிள்ளையாக்கிக்க ஆசைப்படுறாங்க என்று சிரிப்புடன் சொல்லி அவள் பங்குக்கு எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினாள். கார்த்திக் சக்தியை பார்த்து சிரித்தபோது சக்தி முகத்தை திருப்பிக் கொண்டாள். கவிதாவுக்கு வளைகாப்பு நடந்து கொண்டிருக்கையில் யாராவது பாட வேண்டும் என்று ஒருவர் சொல்ல, சக்தி நல்லா பாடுவா என்று சுவாதி சொல்ல, பார்வதி சக்தியை பாடுமாறு கேட்க, சக்தி இருக்கும் மனநிலையில் பேசினாலே அழுது விடுவாள். எப்படி பாட முடியும்? அதனால் மௌனமாக இருந்தாள். கண்களை உயர்த்தி கார்த்திக்கை பார்க்க அவன் சுவாதியிடம் மும்முரமாக பேசிக்கொண்டிருந்தான். அவனை ஒட்டி ஒரு பெண் நின்றிருந்தாள். சக்தியை அனைவரும் வற்புறுத்த கண்கள் மூடி பாடத் தொடங்கினாள். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே, கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கண்ணி சிலையாக நின்றேன், கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கண்ணி சிலையாக நின்றேன், என்ன நினைத்தேனோ தன்னை மறந்தேனோ, கண்ணீர் பெருகியதே, ஓ கண்ணீர் பெருகியதே என்று அவள் மனமுருகி பாட அவள் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகியது. அங்குள்ள அனைவரின் மனமும் உருகிவிட்டது. மீதியுள்ள நாளை கனத்த இதயத்துடன் போக்கிவிட்டு மறுநாள் கார்த்திக்கிடம் அதை பற்றி பேசினாள். சக்தியின் வேதனை புரியாமல் விளையாட்டுத்தனமாக கார்த்திக்கும், ஆமா, என்னோட அம்மாவோட ஆசைகளை நிறைவேற்றுறது என்னோட முக்கிய கடமை என்று கூறி சக்தியின் பொறுமையை சோதித்தான். ப்ளீஸ் கார்த்திக், நான் சீரியஸாக பேசுகிறேன். உங்கள் அம்மா உனக்கு சொந்தத்தில் கல்யாணம் முடிக்கிறதா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற என்று பொறுமை இழந்து கேட்டாள். கார்த்திக், இப்போ எதுக்கு அந்த பேச்சு? பின்னாடி பார்த்துக்கலாம் என்று சொன்னான். இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லு என்று சக்தி விடாமல் கேட்க என்ன சொல்வது என்று புரியாமல் கார்த்திக் மௌனமாக நின்றான். உன்னால உறுதியா ஒரு பதில கூட சொல்ல முடியல. உணர்வுகளை மதிக்காத உனக்கெல்லாம் எதுக்கு காதல்? வீணாக என்னோட உணர்வுகளோட விளையாடாத. தயவு செஞ்சு என் முகத்திலேயே முடிக்காத என்று அழுகையுடன் சொல்லிவிட்டு ஓடிச் சென்றாள். அவளையே பார்த்தவாறு அப்படியே நின்றான் கார்த்திக். அதன்பின் வந்த நாட்கள் மிகவும் கொடுமையாக உணர்ந்தாள். அவள் முகத்தில் எப்போதும் ஒரு சோகம். அந்த மனவலியுடன் படிப்பில் முழு கவனம் செலுத்தினாள். நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு என்னும் வாசலிலே என்னை விட்டு விட்டு போனாயே, வாழ்க்கை எனும் வீதியிலே, மனசு என்னும் தேரினிலே, ஆசை எனும் போதையிலே என்னை விட்டு விட்டு போனாயே,
நான் தனியாய் தனியாய் நடந்தேனே, சிறு பணியாய் பணியாய் கரைந்தேனே, ஒரு முறையாய் முறையாய் உடைந்தேனே காதலாலே. அதன் பிறகு நினைக்க நினைக்க சக்திக்கு இதயத்தில் லேசாக வலி ஆரம்பிக்க, அரைகுறையாக பைலட் சொல்வது காதில் விழ, சக்தியிடமிருந்து முனகல் சத்தம் வர உடல் வேர்த்து மயங்கி விட்டாள். அருகிலிருந்த ரஞ்சித் சக்தியை பார்த்து பதறி சுரேஷ் மேகாவிடம் சொல்லி விமானம் இறங்கியவுடன் சக்தி அப்பல்லோவில் ஐசியூவில் சேர்க்கப்பட்டாள். உடனடியாக சூர்யாவிற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அடுத்த 24 மணி நேரம் கழித்து கண்களை திறந்தபோது அவள் எதிரில் சூர்யா சோகமாக அமர்ந்திருந்தான். சக்தி லேசாக கண்களை திறக்க அவள் கையை எடுத்து ஆதரவாக தடவியபடி, இப்ப பரவாயில்லையா, இன்னும் வலி இருக்கா என்று அக்கறையுடன் மென்மையாக கேட்டான். என்று ஒற்றை சொல்லை உதிர்த்துவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள். மறுபடியும் கண்களை திறந்தபோது, என்னடா இப்ப எப்படி இருக்கு என்று அக்கறையுடன் கேட்டான் சூர்யா. சக்தியிடமிருந்து சின்னதாக ஒரு சிரிப்பு வெளிவந்தது. ஒரு நாற்காலியை அவள் அருகில் போட்டு அமர்ந்தான் சூர்யா. உன்னை தனியா அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உன்னோட பிடிவாதத்தால தனியா வந்து உன்னை தனியா அனுப்பினதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பதறி அடிச்சுக்கிட்டு வந்தேன் என்று வருத்தமாக கூறினான். சாரி சூர்யா, என்னால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்று சக்தி கூற, இந்த அக்கறையை உன்னோட உடம்ப பார்த்துக்கிறதுல காண்பிச்சா நல்லா இருக்கும் என்று கூறினான். அவனை பார்த்து, உங்களுக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, என்னால் அதை விட்டுட்டு வர மாதிரி ஆகிடுச்சு என்று சக்தி கூற, அதை விடு, நீ இந்த மாதிரி இருக்கிறப்ப அங்கே என்னால் எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு 4 நாள் கழிச்சு வர வேண்டியது, இப்பவே பதறிக்கிட்டு வந்துட்டேன் என்று சொல்லி சிரித்து அவள் கன்னத்தில் லேசாக தட்டினான். நீங்க மட்டும்தான் வந்தீங்களா இல்லை என்று முடிப்பதற்குள் சக்தியின் உதட்டில் விரல் வைத்து, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் சூர்யா. சக்தியின் கையை எடுத்து மெதுவாக வருடியபடி, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு என்று சூர்யா சொல்ல, சக்தி ஆவலாக என்ன என்று கேட்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆன பிறகுதான் என்று அழுத்தத்துடன் கூறி முடித்தான். வேறு வழியில்லாமல் சக்தி அமைதியாக இருந்துவிட்டாள். அது என்ன சர்ப்ரைஸ் என்று மறுபடியும் பொறுமை இழந்து சக்தி கேட்க, அது நாளைக்குத்தான் என்று தன் ஆள்காட்டி விரலை அசைத்து சொல்லிவிட்டு சிரித்தான் சூர்யா. அடுத்த நாள் எல்லா சம்பிரதாயமும் முடித்துக்கொண்டு சக்தியை அழைத்துச் சென்றான் சூர்யா. சூர்யா, அது என்ன சர்ப்ரைஸ் என்று விடாமல் நச்சரித்தாள். சூர்யா சக்தியை பார்த்து சிரித்துவிட்டு காரில் சக்திக்கு பிடித்த பாட்டை போட்டு காரை ஓட்டத் தொடங்கினான். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, அதை கேட்டவுடன் தலையை சாய்த்து கொண்டு கண்களை மூடினாள். அந்த பாட்டுக்குள் தன் வாழ்வில் நடந்த இனிமையான சம்பவமும் கசப்பான சம்பவமும் அடங்கியுள்ளதை நினைத்து பார்க்கையில் கார் நின்றது. கார் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முன் நின்றது. அதை பார்த்து கேள்வியுடன் சூர்யாவை பார்த்தாள் சக்தி. முக்கியமான ஒரு பொருளை வாங்கணும், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், நீ இங்கேயே உட்கார்ந்துரு என்று சொல்லி சிரித்துவிட்டு விரைவாக சென்றான். அங்குள்ள இருக்கையில் அமர்ந்து, ஏதாவது வாங்கிட்டு வந்து இதுதான் சர்ப்ரைஸ்னு சொல்ல போறீங்க, எனக்கு தெரியாதா என்று நினைத்து தன் பார்வையை வாசல் பக்கம் திருப்பினாள் சக்தி. அவள் முகத்தில் உள்ள சிரிப்பு தண்ணீர் போட்டு துடைத்தாற்போல் நின்றுவிட்டது. முகத்தில் ஒரு இறுக்கம் வந்து குடிகொண்டது. தென்றல் வீசிக்கொண்டு பூஞ்சோலையாக இருந்த அவள் வாழ்வில் புயல் போல் வந்து நாசம் செய்துவிட்டு போனவன். யாரால் தன் குடும்பத்தை தன் நாட்டை விட்டு சென்றாளோ, யாரால் படக்கூடாத துயரத்தையெல்லாம் அனுபவித்தாளோ, யாரை வாழ்நாள் முழுவதும் பார்க்கவே கூடாது என்று எண்ணி இருந்தாளோ, அவன் நின்று கொண்டிருந்தான். ஆம், கார்த்திக் சக்தியின் முன் நின்று கொண்டிருந்தான். சக்தியின் மனதிற்குள் ஒரு பிரளயமே நடந்து கொண்டிருந்தது. கார்த்திக்கின் முகத்திலும் அதிர்ச்சி. அடுத்த வினாடி சிறு மகிழ்ச்சி அடைந்து ஒரு புன்னகையுடன் சக்தியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்று சொல்லிக்கொண்டு சக்தியின் கண்களை யாரோ மூடினர். அந்த ஸ்பரிசமும் குரலும் சக்தியால் உணர முடிந்தது. அந்த கைகளை பிடித்து எடுக்க 5 வயது ரிஷியும் 3 வயது உதயாவும் சக்தியின் கழுத்தை கட்டிக்கொண்டு, அம்மா அம்மா என்றபடி அவள் கன்னத்தில் இருவரும் தங்கள் பிஞ்சு உதடுகளால் முத்தமிட்டனர். அதை பார்த்தவுடன் கார்த்திக்கின் சிரிப்பு உறைந்துவிட்டது. அவனது அதிர்ச்சி பன்மடங்கு அதிகரித்தது. சக்திக்கும் கார்த்திக்கை பார்த்த அதிர்ச்சி ஒரு புறம், ரிஷி உதயாவை பார்த்த இன்ப அதிர்ச்சி இரண்டும் ஒரே நேரத்தில் தாக்க, தலை லேசாக சுற்ற, கண்கள் இருட்ட மயங்கிச் சரிந்தாள். கார்த்திக் சக்தியை தாங்க முன் வருவதற்குள் சூர்யா வந்து சக்தியை தாங்கி பிடித்து தன் மடியில் அவள் தலையை வைத்து கொண்டான்.
இதனால் பதற்றமடைந்த ரிஷி உதயா, அப்பா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு என்று சூர்யாவை பார்த்து அழ ஆரம்பித்தனர். அதை கேட்டு கார்த்திக் அப்படியே பின்னடைந்தான். கார்த்திக் தன் அலுவலகம் வந்து அமர்ந்தவுடன் அவனால் தன் கண்களை காதுகளையே நம்ப முடியவில்லை. கண்கள் கிரித்து கொண்டு வந்தது. இத்தனை வருடங்கள் கழித்து இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்க வேண்டும்? இல்லை, இருக்காது என்று அவனது மனம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தது. அவனுக்கு நிலை கொள்ளவில்லை. சக்தி 4 ஆண்டுகள் கழித்து தன் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்க இனம் புரியாத ஒரு உணர்வு சக்திக்குள் குடிகொண்டது. 20 ஆண்டுகளாக வாழ்ந்த வீடு, இனிய நினைவுகளை தருமிடம், தாய் வீடு, தாய்நாடு, இந்த சுகம் வேறு எங்கும் கிடைக்காது என்ற எண்ணம் தோன்ற மனம் லேசானது. கண்மூடி அதை அனுபவித்தாள். தன் முகத்தின் முன் சொடுக்கிடும் சத்தம் கேட்டு கண்களை திறந்தாள். அவள் எதிரே சூர்யா, ரிஷி, உதயா மூவரும் தங்கள் இடுப்பில் கை வைத்து சக்தியை கேலி பார்வை பார்த்து சிரித்தனர். அம்மா, என்ன நின்னுக்கிட்டே தூங்குறீங்க என்று தன் மழலை மொழியில் உதயா கேட்டாள். உதயாவை தூக்கி கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு, அடடா, என்ன கிண்டல் செய்கிற அளவுக்கு பெரிய மனுஷியாகிட்டியா? நான் ஒன்றும் தூங்கலை. உன்னை போல சின்ன குழந்தையா இருந்தப்ப நடந்ததை நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான் என்று உதயாவின் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டியவாறு கூறினாள் சக்தி. பிறகு சூர்யா பக்கம் திரும்பி, இந்த 2 நாளா ரிஷி, உதயா எங்க இருந்தாங்க? எப்படி கவனிச்சிட்டீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். மேகா கிட்ட தான் இருந்தாங்க. உன்னோட அம்மா எப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து வராங்க என்று சூர்யா கேட்டான். தன் தாயை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷம் ஒரு புறம், தன் தாயை பிரிந்த வேதனை ஒரு புறம் அவளை அலைக்கழித்தது. அதனால் சக்திக்குள் லேசாக பதற்றம் உண்டாயிற்று. 20 நாள்ல வராங்க என்று கூறினாள். கவலைப்படாத என்பது போல் சக்தியின் தோளில் ஆறுதலாக தட்டிவிட்டான். இப்ப எல்லாரும் வெளியில இருங்க, நான் ஒரு 2 மணி நேரத்தில் வீட்டை சுத்தம் பண்ணிடுறேன் என்று சூர்யா சொல்ல, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் என்று சக்தி சொல்ல, நீ ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும், அதனால நீங்கள் தோட்டத்தில் இருங்க என்று சூர்யா அழுத்தமாக சொல்லவும் சக்தி ரிஷி, உதயாவை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள். சக்தியின் தம்பி ஸ்ரீதர் ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைத்ததால் தேவகியையும் தன்னுடன் அழைத்து சென்று விட்டான். பராமரிக்க யாரும் இல்லாததால் தோட்டம் சிதைந்திருந்தது. சக்தி வீட்டையும் தோட்டத்தையும் சீர்படுத்தினாள். ரிஷி, உதயா இருவரிடமும் சேர்ந்து இனிமையாக பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். சூர்யாவும் மற்றவர்களும் கம்பெனி வேலையில் மும்முரமாக இறங்கினார்கள். நீ கவனிக்க வேண்டிய வேலையெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாம அமைதியா ரெஸ்ட் எடு, கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அலட்டிக்காத என்று கூறி முடித்தான் சூர்யா. ஆனா நம்ம கம்பெனிக்கு வெப்சைட், டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்குத்தான் தெரியும். இங்க உள்ள ஒரு கம்பெனி கிட்ட பேசி அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இந்த நிலைமையில உன்னை எப்படி அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜரை பார்த்து பேச என்று சொல்லிக்கொண்டிருக்கையில், ஐம் ஃபைன் சூர்யா, நான் அடுத்த வாரம் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை பார்த்து பேசுகிறேன், என்னை ஒரே அடியாக நோயாளி ஆக்கிடாதீங்க என்று சொல்லி சிரித்தாள். இவ்வாறு ஒரு சில தினங்கள் சென்ற பின், வேலையெல்லாம் எப்படி இருக்கு என்று ஆவலாக சக்தி சூர்யாவிடம் கேட்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பயங்கர வேகமாக முடிஞ்சிட்டுது, எல்லாம் ரெடியாக இருக்கு, வர வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிடலாம் என்று சொல்லி சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தான் சூர்யா. அவன் அருகில் வந்து, நீங்களே எவ்வளவு வேலை செய்கிறீங்க, நாளையிலிருந்து நானும் வேலைக்கு வரலாம்னு இருக்கேன், உங்கள் சுமைகளை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்று சக்தி சூர்யாவிடம் மெதுவாக சொன்னாள். சக்தியின் கையை பிடித்து சோஃபாவில் அமர வைத்து, அதுக்குள்ளே என்ன அவசரம், இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தானே, ஏற்கனவே சொன்னேனே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்னு என்று சூர்யா கனிவுடன் கூறினான். இதுக்கு மேலே என்னால் சும்மா வீட்டில் இருக்க முடியாது, இப்படியே விட்டா என்னை சோம்பேறி ஆக்கிடுவீங்க போல இருக்கே என்று சக்தி சத்தமாக சொன்னாள். அப்போ ரிஷி, உதயா எங்க இருப்பாங்க, 2 நாள் பொறு, நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள், எல்லா ஏற்பாடுகளையும் நானே செஞ்சுட்டேன், எங்கள் அம்மா வர வரைக்கும் பக்கத்தில் இருக்க டே கேரில் விட ஏற்பாடு செஞ்சுட்டேன், அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சக்தி சொல்லி சிரித்தாள். முன்னேற்பாடெல்லாம் பலமாக இருக்கு, அப்போ நாளையிலிருந்து நீயும் எங்களோட சேர்ந்துக்க போற என்று சொல்லி சூர்யாவும் அவளுடன் சேர்ந்து சிரித்தான். அடுத்த நாளிலிருந்து சக்தியும் அனைவருடனும் சேர்ந்து வேலையை ஆரம்பித்தாள். போக போக வேலையில் தன்னை திணைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 வருடத்தில் முடிக்க வேண்டிய படிப்பு தனது பிரச்சனையால் அதை முடிப்பதற்குள் 4 வருடங்கள் ஆயின. அதுவும் சூர்யாவின் தூண்டுதலாலும் அவன் கொடுத்த ஊக்கத்தாலும் வெற்றிகரமாக முடித்தாள். முதலில் வேலை செய்யவும், அதுவும் சொந்த கம்பெனியில் வேலை செய்யவும் மிகவும் உற்சாகமானாள். எந்த ஒரு விஷயமும் முதலில் செய்யும் போது அதற்கு தனி தத்துவம் உண்டு. தனது சிறு வயது கனவு நிறைவேறியதில் சக்திக்குள் புது தன்னம்பிக்கை பிறந்தது. தனக்குள் யாரோ புது தைரியத்தை திணித்தது போல் உணர்ந்தாள்.
அவ்வாறு உணர்கையில் அவளுள் ஒரு நிமிர்வை காண முடிந்தது. அன்று மாலையில் சூர்யா சக்தியிடம் அதை பற்றி கேட்டபோது சூர்யாவின் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு என்று மகிழ்ச்சி பொங்க கூறினாள். சூர்யா ஒரு வினாடி கூட கண் சிமிட்டாமல் சக்தியின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான். அவனிடமிருந்து எந்த ஒரு அசைவும் வராமல் இருக்கவே சூர்யா என்று அழைத்தவாறு அவன் தோளை பிடித்து உலுக்கினாள். இவளிடம் உதயா ரிஷியை தவிர வேறு எதற்கும் இவ்வளவு சந்தோஷப்பட்டு பார்த்ததில்லை. அதை கூறி அவளது உற்சாகத்தை கெடுக்க விரும்பாமல், எல்லாம் ஐயாவோட ஏற்பாடாக்கும், கிரேட் சூர்யா என்று கூறி தன் சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டான். ஏற்பாடு வேணா உங்களோடதா இருக்கலாம், ஆனா இதுக்கு ஐடியா கொடுத்தது நானாக்கும், அதனால கிரேட் சக்தி என பதில் சொல்லி சிரித்தாள். ஓகே ஓகே, சக்தி கிரேட், ஆனா ஒரு சின்ன திருத்தம். இந்த ஐடியாவுக்காக மட்டுமில்ல, எல்லாத்துக்கும் நீ எப்பவுமே வசதிதான். உன்னுடைய இந்த உற்சாகத்தை இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், அதனால டின்னருக்கு போலாம் என்று சூர்யா உற்சாகமாக கூற சக்தி சந்தோஷமாக தன் தலையை ஆட்டினாள். வீட்டிற்கு சென்றவுடன் ரிஷி உதயா இருவரை குளிப்பாட்டி துணிகளை அணிவித்து தானும் சிம்பிளாக ஒரு சுடிதாரை அணிந்து கொண்டு தயாராக வந்தபோது சூர்யா சக்தியை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு அனைவரையும் காரில் வந்து அமரச் சொன்னான். முதலில் கார் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முன் நிற்க சக்தி கேள்வியுடன் சூர்யாவை பார்த்தாள். டின்னருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாப்பிங் என்று சொல்லி கடைக்குள் அனைவரையும் அழைத்துச் சென்றான். முதலில் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துவிட்டு சக்திக்கு விலையுயர்ந்த துணிகளை எடுக்கையில் சக்தி சூர்யாவின் கையை பிடித்து தடுக்க, இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம், எப்பவும் போல சிம்பிளா இருக்க தான் எனக்கு பிடிக்கும் என்று கூறினாள். அதே பல்லவியை பாட வேண்டாம் சக்தி, நீ சிம்பிளா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை எப்பவுமே கம்பல் பண்ண மாட்டேன்றதும் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இனிமே நீ மாறணும். ஏன்னா இப்போ நீ ஒரு கம்பெனிக்கு முதலாளி, மற்றவங்க மதிக்கிற வகையில உடை அணியணும். கம்பெனி ஆரம்பிக்க ஐடியா கொடுத்ததா காலரை தூக்கி விட்டா மட்டும் போதாது, அதை வெற்றிகரமாக செயல்படுத்தவும் தெரியணும். அதுக்கு உன்னுடைய தோற்றத்தை நீ மாற்றியே ஆகணும் என்று ஒரு பெரிசாக அறிவுரையை கொடுத்துவிட்டு அவனே எல்லாவற்றையும் தேர்வு செய்தான். சூர்யா ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து எடுக்க சக்தி வாயடைத்து போனாள். அதன் பிறகு ஒரு ஹோட்டலுக்கு சென்று தங்கள் உணவை முடித்து கொண்டனர். கம்பெனி ஆரம்பிக்கும் விழா நல்லபடியாக முடிந்தது. தன் முழு கவனத்தையும் வேலையில் செலுத்தினாள் சக்தி. ஏதோ மாயாஜாலம் போட்டது போல் சக்திக்கு பல மாற்றங்கள், தனக்குள் பலம் கூடிக்கொண்டே போவது போல் உணர்ந்தாள். அவ்வப்போது கார்த்திக்கின் நினைவு வராமல் இல்லை. அந்த நினைப்பை நீடிக்கவிட்டால் தனக்கு என்ன ஆகும் என்று நன்றாகவே தெரிந்திருந்ததால் அதை தவிர்த்தாள். அதுவும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் தன்னால் எவ்வளவு தொந்தரவு. அப்போதெல்லாம் சிரமப்பட்டு மனதிற்கு கடிவாளம் போட்டு தன் மனதை வேலையில் செலுத்த முயல்வாள். ராகவி கற்றுக் கொடுத்தது. இப்போது ஓரளவிற்கு கை கொடுத்தது. நாட்கள் படுவேகமாக செல்வது போல் இருந்தது சக்திக்கு. காலையில் எழுந்து சூர்யா, ரிஷி, உதயா மூவருக்கும் தேவையானவற்றை செய்துவிட்டு வேலைக்கு சென்று மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் அனைவருக்கும் எல்லாம் செய்து முடிப்பதற்குள் ஹப்பாடா என்றாகிவிடும் சக்திக்கு. 24 மணி நேரம் போதவில்லை அவளுக்கு. அதை பார்த்து சூர்யா வீட்டு வேலைக்கு ஆள் ஏற்பாடு செய்தான். இவ்வாறு சூர்யா ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கையில் சக்தியின் மனம் உருகிவிடும். தொழில், வீடு இரண்டிலும் சூர்யா சக்திக்கு முழு ஒத்துழைப்பு தந்து பக்கபலமாக இருந்தான். ரஞ்சித், சுரேஷ், மேகா அனைவரும் தங்கள் முழு திறமையும் ஒத்துழைப்பும் தந்தனர். இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் சூர்யா தங்கள் கம்பெனிக்கு தேவையான சாஃப்ட்வேர் அனைத்தையும் தயாரிப்பதற்காக ஒரு கிளையண்டை வரவழைத்து, இவர்தான் மிஸ்டர் மகாதேவன் என்று அனைவரையும் அழைத்து அறிமுகப்படுத்தி வைத்தான். சக்தியும் ரஞ்சித்தும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஃபைலை பார்க்க ஆரம்பித்தான் சூர்யா. சக்தி விவரங்களை சொல்ல ஆரம்பிக்க, கொஞ்சம் இருங்க மேடம், இன்னொருத்தரும் வரணும், ஏதோ எதிர்பாராத வேலையால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு என்று கூறினார் மகாதேவன். வேறு வழி இல்லாமல் மற்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கையில், எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி உள்ளே வந்தான் கார்த்திக். சக்தியும் கார்த்திக்கும் ஒருவரை ஒருவர் எதிர்பாராததால் இருவருக்கும் பலத்த அதிர்ச்சி. வாங்க கார்த்திக், இவர்தான் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண போறாரு என்று மகாதேவனின் குரல் இருவரையும் கலைத்தது. இருவருக்கும் மிகவும் சஞ்சலமாக இருந்தது. மறுபடியும் பரஸ்பர அறிமுகம் நடந்தது. இப்போ சொல்லுங்க மேடம், உங்க ப்ராஜெக்டை பத்தி என்றார் மகாதேவன். சக்திக்கு எதுவும் காதில் விழவில்லை. உள்ளுக்குள் பூகம்பம் நடக்க அமைதியாக அமர்ந்திருந்தாள். அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருக்க சூர்யா சக்தியின் கையை பிடித்து சக்தி என்று உலுக்க, என்று அதிர்வுடன் சூர்யாவை பார்த்தாள். என்னாச்சு என்று கண்களால் கேட்க ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள். சூர்யாவும் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு அவள் பின்னாடியே சென்று சக்தியின் தோளை பிடித்து, என்னடா
என்று கேட்க இவனிடம் என்னவென்று சொல்வது என்று குழம்பினாள். அவசரமாக யோசித்து, காலையில் ஒன்றும் சாப்பிடல, அதனால தலை கிர்ன்னு சுத்தின மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேணாம், இப்போ நல்லா இருக்கேன் அவசரமாக கூறி தன் பற்கள் அனைத்தையும் காட்டி போலியாக சிரித்தாள். அவளை முறைத்துவிட்டு அருகில் இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து அதில் உள்ள ஜூஸை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி அவளின் வாயில் வைத்து குடிக்க வைத்தான். இவை அனைத்தையும் கண்ணாடி தடுப்பு மூலம் பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். செயலற்று தன் கை இறுக்கமாக மூடியிருக்க இன்னொரு கையால் தன் டையை லூசாக்கினான். அவனும் தன் அருகிலுள்ள டம்ளரில் உள்ள தண்ணியை எடுத்து ஒரே மூச்சில் குடித்து முடித்தான். சூர்யா அவளை விடமாட்டான் என்று தெரிந்து அவன் கொடுத்த ஜூஸ் முழுவதும் குடித்து முடித்தவுடன் 2 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு அவளுடைய அறைக்கு சென்றாள் சக்தி. அங்கு சென்றவுடன் தனிமையில் சூர்யா தனக்காக எல்லாவற்றையும் விட்டு ராப்பகலாக கஷ்டப்படுகையில் தான் இவ்வாறு அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு சூர்யாவை கஷ்டப்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்தாள். அதுவும் தகுதியற்றவனை பற்றி நினைத்து உணர்ச்சி வசப்படுவது முட்டாள்தனம். இதை தனக்குத்தானே பலமுறை சொல்லிக்கொண்டாள். பிறகு சீராக மூச்சுவிட்டாள். அதன் பிறகு வெளியில் வந்து சூர்யாவை பார்த்து சிரித்துவிட்டு அவள் சொல்ல வந்த விவரங்களை நிதானமாக கூறினாள். ஆனால் கார்த்திக்கின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை சக்தி. அதன் பிறகு கார்த்திக் தனிமையில் சக்தியை பார்த்து, எப்படி இருக்க சக்தி என்று கேட்கும்போதே அவன் பார்வை தன்னிச்சையாய் சூர்யாவிடம் சென்றது. கார்த்திக்கை சற்றும் எதிர்பாராத சக்தி அதிர்ச்சியில் கீழே விழாமல் இருக்க அருகிலுள்ள இருக்கையை இறுக பற்றி கொண்டாள். கார்த்திக் தன் அருகில் வந்ததும் அவளது இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது. சக்தி பின்னோக்கி 2 அடி எடுத்து வைக்க அதை உணர்ந்த கார்த்திக் சக்தி என்று கை நீட்டி மெதுவாக அழைக்க திரும்பி அங்கிருந்து சென்று தன் அலுவலக அறைக்குள் புகுந்து கொண்டாள். மறுபடியும் சக்தியின் மனம் அலைப்பாயத் தொடங்கிவிட்டது. மிகவும் சஞ்சலமாக உணர்ந்தாள். யாரை பார்த்தால் மனதில் ஒரு துள்ளுதல் ஏற்படுமோ, யாரை நினைத்தால் வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குமோ, யாருடைய அருகாமையை மனம் விரும்புமோ. இப்பொழுது அவரை பார்த்தவுடன் மனதுக்கு மிகவும் வருத்தமாகவும் சஞ்சலமாக வேதனையாகவும் இருந்தது. யாரிடம் எந்த ஒரு தயக்கமும் இன்றி உலகில் உள்ள அத்தனை விஷயமும் தடையின்றி மனம் விட்டு பேசி மகிழ்ந்தாளோ அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச வரவில்லை. இந்த காதல் மட்டும்தான் எல்லையில்லா சந்தோஷமும் எல்லையில்லா துன்பமும் வாரி வழங்க முடியும். மனதை லேசாக்கி வானத்தில் பறப்பது போல் ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது காதல். சிறகுகளை உடைத்து வலியை தரக்கூடியதும் அதே காதல். என்ன ஒரு விசித்திரம்! கார்த்திக்கின் முகம் அவள் கண்முன் வந்தது. இந்த 4 ஆண்டுகளில் அவன் முகத்திலும் பல மாற்றங்கள். முகத்தில் கூடுதல் முதிர்ச்சி. கண்ணாடி வேறு அணிந்திருந்தான். அவனது சிரிக்கும் கண்கள் காணாமல் போய்விட்டது. ஏன், ஏதாவது பிரச்சனையா என சக்தியின் மனம் யோசிக்கையில், அவனுக்கென்ன பிரச்சனை? அவனால் மற்றவர்களுக்குத்தான் பிரச்சனை. மற்றவர் நிம்மதியை குழித்தோண்டி புதைக்கக்கூடியவன் என்று இன்னும் ஒரு மனம் சொன்னது. அவ்வாறு நினைத்து தன் கண்களை மூடியபடி தன் தலையை நாற்காலியில் சாய்த்து கொண்டாள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு கார்த்திக்கால் திசை திரும்பிய அவள் வாழ்வு அவள் மனக்கண் முன் வந்தது. இந்த ஆடியோ நாவல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.